தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட உமன்ஸ் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் 2024-2025 நாகப்பட்டினத்துலேருந்து. ஸோ ஹோம் டீம் என் கூட இருக்கிறாங்க. முதல் வெற்றியை இந்த வருஷம் ருசிச்சிருக்கிறாங்க. சரண்யா நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. ஹரிணி நல்ல ஆல்ரவுண்டர். லக்ஷனா இன்னைக்கு 5 எடுத்தாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னா. இந்த பக்கம் அஜிதா நல்ல கேட்ச் வேற ஒன்று எடுத்தீங்க. ஒரு முக்கியமான கேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்விமிங் பூல் அப்படி டைவ் அடிச்ச மாதிரி அடிச்சிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட ரோல் மாடல் ஜடேஜா சார் தான். அவங்கள மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. அதுவும் இந்த மேட்ச்சில் வின்னிங் ஷாட் அடிச்சிங்க. அது வேற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் ஜடேஜா அப்படிங்கும்போது அந்த அகமதாபாத் ஃபைனல் அதை ஃபினிஷ் இருக்கும். அப்படி ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக எனக்கு 6 அடிச்சு தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் எங்கள் மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட இதாக இருந்துச்சு. ஸோ சிங்கிளாகவே இருந்தாலும் மேட்ச் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஆசை. ஜடேஜா மாதிரி கேட்ச் பிடிச்சி ஜடேஜா மாதிரி மேட்ச்சை முடிச்சு ஸோ இன்றைக்கி போய் நிம்மதியாக தூங்குவீங்களா? கண்டிப்பாக எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நல்ல சப்போர்ட். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை, நல்ல கம்ஃபர்டபுள் கொடுத்தாங்க. ஜூலி சார், முத்துக்குமார் சார்லாம் ரொம்ப சப்போர்ட்டு. இதுலேருந்து நெக்ஸ்ட் லெவலில் போய் விளாடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட ஆசை, எங்களோட ஆசை. ஹரிணி நாகப்பட்டினம் இன்னைக்கு நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னா ஹரிணியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் துண்டா தெரியும். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் வின் அவங்க ஹோம் கிரவுண்டில் எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஹோம் கிரவுண்டு நாகப்பட்டினத்தில் வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை இன்னும் மேலே கொண்டுட்டு போகணும், அதுதான் எங்களோட ஆசை. லக்ஷனா இன்னைக்கு நாகப்பட்டினம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. லக்ஷனா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ஃபர்ஸ்ட் வின்னு. அந்த ஃபர்ஸ்ட் வின்னில் நீங்கள் ஒரு மாதிரி முத்திரை பதிக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விக்கெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பவுல் பண்ணேன். வைடு போடக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி ஓரளவு நல்லாவே போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது 5 விக்கெட்ஸ் எடுத்து. உங்களுக்கு கோச் என்ன சொல்லி அனுப்புனாரு? நீங்கள் எப்பயுமே ஸ்டெம்ப் லைனில் போட்டால் விக்கெட் கிடைக்கும் எனக்கு எப்பயுமே. அதே மாதிரி தான் யோசிச்சு தான் பவுல் பண்ணணும்னு நினச்சி தான் உள்ள வருவேன். வைடு போடக்கூடாதுன்னு எப்பயுமே நினைப்பேன். ஏன்னா வந்துட்டு வைடு போட்டால் எக்ஸ்ட்ராஸ் வரும், டீம் ரன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எப்பயுமே எக்ஸ்ட்ராஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைப்பேன். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க நிறைய. எதாவது நீங்கள் கண்டிப்பாக கிரிக்கெட் பார்ப்பீங்களா? கிரிக்கெட் பார்க்கும்போது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே நிற்கும் போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். என்னோட ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் தென் மை அக்கா சப்போர்ட், அப்புறம் என் கோச்சஸ் எல்லாருக்கும். வாங்க நாகப்பட்டினத்தோட பெண் மலிங்கா அஜிதா. அதனால அந்த ஸ்லிங் ஆக்ஷன் மலிங்காவோட இருக்கிறதுலே அவங்களோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால ட்ரை பண்ணேன். அவங்களையும் பிடிக்கும் எனக்கு. மலிங்கா பிடிக்கும். பிடிக்கும். இப்போ பத்திரனா உங்களுக்கு அவங்க சரி உங்களுக்கு அவுட் சைடாக பால் பிடிக்குமா, யார்க்கர் போடுறது பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் அதிகமாக எந்த பால் பவுல் பண்ணுவீங்க? யாக்கர் தான். யார் உங்களுக்கு அந்த யார்க்கர் போடுறதுக்கு துல்லியமாக போடுறது சொல்லி கொடுத்தா? துல்லியமாக நானாக தான். நீங்களும் தான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிங்களா? கோச்லாம் கிடையாதா? கோச் இல்லை. இல்லையா? என்ன ஊர் நீங்கள்? நான் வந்து வேதாரண்ய சைடு வெள்ளப்பள்ளம். வேதாரண்யத்துலேருந்து இங்கே எப்படி வருவீங்க? இங்கே வந்து பஸ்ஸில் வருவேன். அப்படியா? எத்தனை கிலோமீட்டர்? 1 hour. 1 hour வருவீங்க. வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்களா? வீட்டில் சப்போர்ட். விக்டரியை பற்றி ஏதாவது ஒரு இதில் வார்த்தை? ஏன்னா ஒரு 3 மேட்சாக ஜெயிக்காமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. கோச்சஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு. வருஷம்லாம் 3 மேட்ச் தோத்தது ரொம்ப இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணோன்னே நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம இன்னும் போகலாம் அப்படின்ட்டு மோட்டிவேஷன் ஆகுது. கிளியராக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமாக பண்ணு. சும்மா சொன்னவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க.